நமஸ்காரம். மேகங்களுக்குள் மறைந்திருக்கும் கிருஷ்ணர் கோவில். ஆண்டு முழுவதும் பனிமூட்டத்தால் சூழப்பட்டிருக்கும் இந்த கோவிலோட பெயர் ஹிமவத் கோபாலசுவாமி கோவில். இந்த அற்புதமான மலைக்கோவில் பற்றியும் அதன் புராணம் மற்றும் வரலாறு, அதோட அங்க இருக்கிற வசதிகள், பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள், இதை பத்தியும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். கர்நாடக மாநிலத்துல சாம்ராஜ் நகர் மாவட்டத்துல பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள மிகவும் அழகான மலைக்கோவில் தான் இந்த ஹிமவத் கோபாலசுவாமி கோவில். ஆண்டு முழுவதும் பனிமூட்டம் சூழ்ந்திருப்பதால இதற்கு ஹிமவத், அதாவது மூடு பனி சூழ்ந்த என்ற பெயர் வந்தது. இது மைசூர்லேருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4760 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இது பந்திப்பூர் தேசிய பூங்காவின் உயரமான சிகரங்களில் ஒன்றாகும். மலை அடிவாரம் வரைக்கும் தனியார் வாகனங்கள்ல செல்லலாம். பந்திப்பூர் காட்டு எல்லையை அடைந்த பிறகு அங்கேருந்து மலைமேல் போக வனத்துறை அனுமதித்த அரசால் இயக்கப்படும் ஹில் பஸ் அல்லது ஜிப்கள்ல போலாம். அரசு பஸ் டிக்கெட் விலை போயிட்டு வரதுக்கு 60 ரூபாய், ஜீப் 8 பேருக்கு சுமார் 800 ரூபாய் வரைக்கும் இருக்கும். விடுமுறை விசேஷ நாட்கள்ல விலையில மாற்றம் இருக்கும். மலை மேல போகும்போது அடர்ந்த காடுகள், பசுமையான புல்வெளிகள், மேகங்கள் மற்றும் பள்ளத்தாக்குகள்னு ஜிலுஜிலுன்னு காற்றோட பயணம் இருக்கும். வழியில யானைகள், மான்கள், மயில்கள் மற்றும் பல வனவிலங்குகளை பார்க்குற சந்தர்ப்பமும் கிடைக்கலாம். மலை உச்சியை அடைந்தவுடன் வீசும் குளிர்ந்த காற்றும், மேகங்கள் நம்மை தொட்டு செல்லும் உணர்வும் வாழ்நாள்ல ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கும். இங்க கோடை காலத்துல கூட சில நேரங்கள்ல மேகங்கள் கோவிலை முற்றிலும் மூடிவிடும். அப்போது கோவில் மேகங்களுக்குள் மிதப்பது போல இருக்கும். இதுவே இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு. கோவிலோட வரலாறு. இந்த கோவில் சுமார் 700 ஆண்டுகளுக்கும் மேலாக பழமையானதா கருதப்படுறது. ஹொய்சால மன்னர்களால் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. பின்னர் மைசூர் உடையார் அரசர்கள் இந்த கோவிலை பராமரித்து வந்தனர். மலை மேல் இங்கு பிரதான மூர்த்தியாக வேணுகோபால சுவாமி, அதாவது புல்லாங்குழல் வாசிக்கும் கிருஷ்ணர் அருள்பாலிக்கிறார். கிருஷ்ணருடன் ருக்மணி மற்றும் சத்யபாமா தேவிகளும் காட்சியளிக்கின்றனர். இந்த மலைக்கோவிலுக்கு தட்சிண கோவர்த்தனகிரி என்ற பெயரும் உண்டு. புராண கதைப்படி ஒரு காலத்துல அகத்திய முனிவர் இந்த மலையில் தவம் செய்ததாகவும் அவரே கிருஷ்ணரை இங்கு பிரதிஷ்டை செய்ததாகவும் உள்ளூர் ஐதீகம் இருக்கு. இங்குள்ள ஏரி ஹம்ச தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய புராணங்கள்ல அன்னப்பறவை, அதாவது ஹம்சம், அறிவு, அமைதி மற்றும் முக்தியின் அடையாளமா கருதப்படுகிறது. இது முனிவர்கள் வழிபாடும் தவமும் செய்த புனித தலமாக இருந்ததால் சமஸ்கிருதத்தில் அன்னப்பறவைகளின் ஏரி என்று பொருள்படும் ஹம்ச தீர்த்தம் என்ற பெயர் பெற்றது. இந்த இடத்துடன் தொடர்புடைய மற்றொரு சுவாரஸ்யமான புராண கதையும் உண்டு. இந்த பகுதியில் ஒரு காகத்தை கூட காண முடியாது என்று கூறப்படுகிறது. ஒரு காகம் ஹம்ச தீர்த்தத்தில் நீராடினால் அது அன்னப்பறவையாக மாறி பறந்து சென்றுவிடும் என்பது உள்ளூர் மக்களின் நம்பிக்கையாகும். இப்போ இங்க உள்ள வசதிகள் மற்றும் விதிமுறைகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். கோபாலகிருஷ்ணர் தரிசனம் ஆனதும் அனைவருக்கும் மதிய வேளையில பிரசாதங்கள் வழங்கப்படுகிறது. இது தவிர மலை உச்சியில வேறு எந்த உணவக வசதிகளும் கிடையாது. உணவு கடைகள் மற்றும் சிறிய சிற்றுண்டி நிலையங்கள் வனத்துறை சோதனை சாவடி நுழைவாயில் பகுதியில் மட்டுமே உள்ளன. எனவே பயணிகள் தேவையான குடிநீர் மற்றும் உணவுப் பொருட்களை முன்கூட்டியே எடுத்து செல்வது நல்லது. பிளாஸ்டிக் பாட்டில்கள், கவர்கள் எடுத்து செல்ல வேண்டாம். கோவில்ல குடிநீர் வசதி உள்ளது. மலை உச்சி பகுதியில் அவசர மருத்துவ வசதி எதுவும் கிடையாது. எனவே பயணிகள் தாங்கள் வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் மருந்துகள், முதலுதவி பெட்டி மற்றும் தேவையான உணவு சத்து கூடுதல் பொருட்களை எடுத்துட்டு போகணும். காட்டு விலங்குகளின் தாக்குதல் அபாயம் இருப்பதால மலை உச்சியிலோ அல்லது கோவில் வளாகத்திலோ இரவு தங்குவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாலை 4:30 மணிக்கு அப்புறம்
கோவிலுக்குள்ளோ அல்லது அதன் வளாகத்திலோ தங்க அனுமதி இல்லை. அனைத்து பக்தர்களும் மற்றும் சுற்றுலா பயணிகளும் அதற்கு முன்பாகவே மலைப்பகுதியை விட்டு வெளியேற வேண்டும். இந்த கோவிலோட தரிசன நேரம் காலை 8:30 முதல் மாலை 4 மணி வரைதான். எனவே காலை வேளைகளில் இந்த மலை கோவிலுக்கு செல்றது நல்லது. ஜூன் முதல் ஜனவரி மாதம் இங்கே போகிறதுக்கு நல்ல காலம். மழைக்காலம் மற்றும் குளிர்காலங்களில் பனிமூட்டம் அதிகமாக இருப்பதால கோவில் கனவுலகம் போல காட்சியளிக்கும். இந்த இடம் அமைதியை விரும்பும் பக்தர்களுக்கு ஒரு அருமையான கோவில். உங்க அடுத்த ஆன்மீக பயணத்துல இந்த இடத்த மிஸ் பண்ணாம பாருங்க. இயற்கை அழகு, ஆன்மீக அமைதி, மலைப்பயணம், வன விலங்குகள் என அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு சொர்க்கபுரி. இந்த வீடியோ தகவல்களை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.